السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 16ஆம் நாள் தராவிகை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அரபுகளுக்கு மத்தியிலே பல வகையான மூட நம்பிக்கைகள் வழிந்தது என்பதை குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அரபுகளுக்கு மத்தியில் உள்ள மூட நம்பிக்கைகளில் ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால், ஷவ்வால் மாதம், அதாவது ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய 10வது மாதம் ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்ய மாட்டார்கள். தாங்களும் திருமணம் செய்ய மாட்டார்கள், தங்கள் குடும்பத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். அந்த ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்தால் துர்க்குறி என்பதாக அரபிகள் எண்ணி வந்தார்கள். பொதுவாக அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நாம் பிரித்து பார்ப்பது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறுவார்கள், யுக்தினி இப்னு ஆதம், மனிதன் எனக்கு தொல்லை தருகிறான் காலத்தை திட்டுவதன் மூலமாக, நான் தான் காலமாக இருக்கின்றேன், உகல்லிபுல் லைல வன்-நஹார், இரவையும் பகலையும் நான் தான் மாறி மாறி வரச் செய்கின்றேன். இன்றைக்கு கூட தராவிகை தொழுகையிலே நம்முடைய கண்ணியமான ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள், அல்லாஹ் இரவை கியாமத்து நாள் வரையிலும் நீடித்து வைத்து விட்டால் நிம்மதியான தூக்கத்தை தருகின்ற இரவை கொண்டு வரக்கூடியவன் யார்? பகலை விடியாமலேயே, பகலை இரவு ஆகாமலேயே நீடித்து வைத்திருந்தால் அந்த இரவை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றார். அப்ப இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்பவன் அல்லாஹுதான். அந்த இரவும் பகலும் நம்மை பொறுத்து எல்லாமே நல்ல நேரங்கள் தான். தொழுகவில்லை என்றால் நமக்கு பீடை, தர்மங்கள் செய்யவில்லை என்றால் நமக்கு பீடை, பாவங்கள் செய்தால் நமக்கு பீடை. இது அல்லாம நல்லவங்கள் நாம் செய்து வந்தால் எல்லா நேரங்களும் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் நல்ல மாதங்கள் தான், நல்ல நேரங்கள். அப்ப அரபிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஷவ்வால் மாதத்துல திருமணம் செய்ய மாட்டார்கள். இந்த மூட நம்பிக்கையை கருவிருப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் என்ன செஞ்சாங்கன்னா ஆயிஷாவை திருமணம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஷவ்வால் மாதம் தான் திருமணம் நடைபெற்றது. இந்த ரமலான் முடிஞ்ச உடனே ஒரே கல்யாணமா தான் இருக்கும். இப்ப இதுவரைக்கும் எனக்கு 6 பத்திரிகை வந்திருக்கு. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் மாதத்துல திருமணத்திற்கு 6 அழைப்புகள் வந்திருக்கிறது. எப்பண்டா நோக்கு முடியும் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை வைப்போம். இதெல்லாம் இந்த பழக்கம் எப்படி வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட நம்பிக்கையை கருவறுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 3236வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் செய்தார்கள். அரபுகள்ல சிறுமிகளை திருமணம் செய்வது அரபுகளுடைய பழக்கம். அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறுமியாக இருக்கக்கூடிய ஆயிஷாவை திருமணம் செய்தார்கள்.
ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் திருமணம் நடைபெறும் பொழுது ஆயிஷாவுடைய வயது 9. பருவ வயதை கூட அவர்கள் அடையவில்லை. ஆனா 9 வயதை திருமணம் செய்து அவர்கள் பருவ வயதை அடைந்த பின்னால் தான் ஆயிஷாவோடு குடும்ப தொடர்பை வைத்துக் கொண்டார்கள். அந்த குடும்ப தொடர்பு இதே ஷவ்வால் மாதம் தான் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு ஆயிஷா சொல்றாங்க, என்னை விட பாக்கியம் பெற்றவர்கள் மற்ற மனைவிமார்கள் யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள், அதில் ஆயிஷா மட்டும்தான் கன்னி பெண். மற்ற எல்லாமே மறுமணம் செய்த பெண்கள் தான், அதாவது விதவையான பெண்கள் தான். அப்ப ஆயிஷா சொல்றாங்க, என்னை விட அதாவது மிகவும் பாக்கியசாலி யாரு இருக்க முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயது சிறுமியாக இருந்தாலும் கூட புத்தி கூர்மையுள்ள பெண்ணாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பின்னாலேயும் தன் வயது ஒத்த பெண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வீட்டுல சுட்டி சாமான் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்களாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் வர்ற சத்தம் கேட்ட உடனே மற்ற பிள்ளைகள் எழுந்து ஓடுவாங்களாம். ஆயிஷா சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹ் தானே வராங்க, நீங்க வச்சு ஓடுறீங்க, உட்கார்ந்து எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சுட்டி சாமான வச்சு விளையாடுவார்கள். அதுல ரசூலுல்லாஹ் போய் பாக்குறாங்க, சுட்டி சாமான பாக்குறாங்க, அதுல ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குது. என்ன ஆயிஷா, குதிரைக்கு ரெக்கை இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஆயிஷா கேட்டாங்களா, யாரும் சொல்லலாம், சுலைமான் நபியுடைய குதிரைக்கு ரெக்கை இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த குதிரைக்கு ரெக்கை இருக்குது அப்படின்னு பெருமானாரை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தைகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எப்படி ஷவ்வால் மாதத்தை திருமணம் செய்து கொண்டேனோ அதுபோன்றுதான் மற்ற முஸ்லிமான பெண்களும் தங்கள் திருமணத்தை ஷவ்வாலில் தான் நடத்த வேண்டும், நான் பிரியப்படுகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஆயிஷாவை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்வதற்கு முன்னால கனவுல பார்த்திருக்கிறாங்க, 3 தடவை பார்த்திருக்கிறாங்க, 3 நாட்கள் 3 இரவுகள். இப்ப நம்மளாம் நம்ம மனைவியை பார்த்திருக்கணும், பார்த்திருக்க மாட்டோம். இப்ப உள்ள வாடிப்படத்தை கேட்டு பாருங்க, அவன் மனைவி எங்கதான் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், காலேஜ் வாசல்ல பார்த்தேன், பஸ்ல ஒரு மாதிரி எங்களுக்கு மத்தியில ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்வார்கள். ஆனா யாருமே கனவுல பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய தங்க தாம்பலம், அதுல மேல வந்து பட்டு துணியால மூடி இருக்கு, உள்ள யாரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதிஹி இம்ரஅத்துக, இந்த தாம்பலத்திலே உங்கள் மனைவி இருக்கிறார் அப்படின்ற உடனே ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅக்ஷிபு அன் வஜ்ஹிகா, அதை நான் திறந்து பார்த்தேன், ஃபஇதஹி ஆயிஷா, அந்த தங்க தாம்பலத்துல யாரு உட்கார்ந்து இருக்கிறா, ஆயிஷா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி 3 நாள் அந்த கனவு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இந்த கனவு வந்திருக்குமானால் இந்த கனவை அல்லாஹ் உண்மையாக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். கடைசியில் அந்த ஆயிஷாவையே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல சஹாபி பெண்மணிகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய மருத்துவர். சஹாபாக்கள் கேட்பாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால, அம்மா நீங்க ஹதீஸ் அறிவிச்சிருக்கீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெண்களிலேயே அதிகமான ஹதீஸை அறிவிப்பு செய்தவர்கள். 2210 ஹதீஸ்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள். அதுவும் குடும்பவியல் சம்பந்தமான செய்திகள் இல்லாத ஆயிஷா மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கும். அது அந்த ஷியா ஒரு வீணாப்போன கூட்டம் இருக்குல்ல, இந்த பஞ்சாபத்துக்கு அலைவாங்கல, அந்த ஷியா கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆயிஷா ஒரு விபச்சாரி என்றே சொல்வார்கள். ஏன்னா குடும்ப ரகசியத்தை எல்லாம் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி உறவு கொள்ள வேண்டும், கடமையான குளிப்பை எப்படி குளிக்க வேண்டும், இது எல்லா ரகசியங்களையும் இந்த சமுதாயத்திற்கு போட்டு உடைத்த பெருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களைத்தான் சார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் குளிப்பு கடமையான பெண்ணாக இருப்பேன், என் கணவர் பெருமானாரும் குளிப்பு கடமையானவராக இருப்பார். ஒரே பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து ஒரே நேரத்தில் நாங்கள் இருவரும் வெட்டி வெட்டி குளிப்போம். என் தண்ணி அதிலே விழும், பெருமானாருடைய தண்ணியும் அதிலே விழும். நாங்கள் இருவரும் கடமையான குளிப்பை ஒன்றாக குளிப்போம். அப்ப இது கூட ஒரு சுண்ணத்துங்க. கணவன் மனைவியும் ஒரு மறைவான இடத்துல பால் சிறப்பை ஒன்னா கெட்டி பிடிச்சு குடிச்சிட்டு இருக்க கூடாது. அது மார்க்கத்திற்கு புறம்பான காரியம். ஒரு மறைவான இடத்துல வீட்டில் உள்ள பாத்ரூம்ல ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக குளிப்பது கூட ஒரு சுண்ணத்தான ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, என் கணவர் என் மடியில் சாய்ந்துதான் மரணமானார். ரசூலுல்லாஹ் கடைசியில் எங்க மௌத்தா போனாங்க? இன்னைக்கு அடக்கப்பட்டிருக்கு எங்க? ஆயிஷா வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். என் கணவர் என் மார்பின் மீது தலை வைத்த நிலையில் தான் அவர் மௌத்தா போனார். அவருடைய வாயில் கடைசியாக சென்றது என்னுடைய எச்சில். ஆயிஷா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில ஆயிஷாவுடைய மடியை தலையை வைத்து படுத்து கிடப்பாங்க. அப்ப ஆயிஷாவுடைய சகோதரர், அவர் பேர் அப்துல் ரஹ்மான், அவர் மச்சான பார்க்க வருவார். ரசூலுல்லாஹி மைத்துனர் தானே, மச்சான பார்க்க வருவார். அவர் பாக்கிட்டது மிஸ்வாக்கு குச்சி இருக்கும். ரசூலுல்லாஹ் அதையே பார்ப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் தேய்க்க ஆசைப்படுறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குச்சியை கேட்பாங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, தன் வாயில் வைத்து பற்களால் வென்று அதை மென்மையாக்குவார்கள். அந்த எச்சிலோடு பெருமானார் இடத்தில் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வைத்து பல் தேய்த்து அதற்கு பின்னால் ஏகத்துவ கரிமாவை நுழைந்து அல்லாஹ்விடத்தில் சென்று சேர்வார்கள். இந்த செய்திகளை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, ஆயிஷா அவர்களே, நீங்க மார்க்கத்துல விற்பனை ஹதீசுகளை அறிவித்திருக்கின்றீர்கள், ஆனா எப்படி மருத்துவத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானாருக்கு வைத்தியர்கள் வைத்தியம் பண்ணுவாங்கல்ல, அதையெல்லாம் நான் உன்னிப்பா கவனித்து இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு இந்த வைத்தியம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எனவே வைத்தியராகவும் நான் திகழ்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்திகளையும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனால திருமணம் முடிப்பதற்கு இது உகந்த மாதம் அல்ல, இது உகந்த நாள் அல்ல, வளர்புறையா தேய்புறையா இதையெல்லாம் சில பேர் பார்ப்பாங்க. மார்க்கத்தில் பார்ப்பதற்கு அனுமதியே கிடையாது. முஹர்ரம் மாதமா 10 நாளைக்கு கல்யாணம் முடிக்காத, கருவாடு சாப்பிடாத, மீனை சாப்பிடாத, கறியை சாப்பிடாத, முட்டையை சாப்பிடாத. இன்னைக்கு சமுதாயத்தில் வாழ்கிறோமா இல்லையா? சஃபர் மாதமா, அது பீடை குறித்த மாதம். சஃபர் மாதத்திலிருந்து பாருங்களேன், இஸ்லாமிய திருமணங்கள் நடைமுறையே செய்ய மண்டபங்கள்லாம் பாதி ரேட்டை குறைச்சிருவாங்க. அதை சில பேர் பயன்படுத்திக்கிட்டு சஃபர்ல என்ன செய்வாங்கன்னா திருமணத்தை நடத்துவார்கள். அப்போ அந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் பீடை என்பது மார்க்கத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆந்தையை வைத்து சதனம் பார்ப்பார்கள். ஆந்தை கத்தினால் அந்த வீட்டுல இழவு ஏற்படும் என்று சொல்வார்கள். ஆந்தையே இல்லாத நாட்கள் கூட மரணம் ஏற்படுங்க. ஆந்தை கத்தினாதான் மரணம்டா. சில நாடுகளும் ஆந்தையே கிடையாது. ஆமை புகுந்த வீடு உட்படாது என்று இன்றைக்கும் நம்புகின்றார்கள் சமுதாயத்துல. ஆனா சிங்கப்பூர்ல போய் பாருங்க, நம்ம தொட்டியில மீன் வளர்க்கிற மாதிரி அவங்க ஆமையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வ செழிப்பில் அவர்கள் வாழவில்லையா? அப்ப ஆமை என்று சொன்னால் நாம நினைக்கிற உயிரினம் கிடையாது. கல்லாமை, ஏழாமை, முடியாமை, இந்த ஆமைகள் உள்ளம் என்ற இல்லத்தில் நுழைந்து விட்டால் அந்த உள்ளம் உட்படாது என்றுதான் முன்னோர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆமை புகுந்ததும் வீடு உட்படாது. ஆமை கத்தினால் மரணம் ஏற்படும், காகம் கத்தினால் நல்லது நடக்கும், நரி குஞ்சிலம் குளிச்சா நல்லது நடக்கும் என்றெல்லாம் சொல்லி இந்த சமுதாயம் மூட நம்பிக்கை என்ற இன்னும் ஊறி கிடப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ மாலிக் அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 934வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. 4 விஷயங்கள், 4 மூட நம்பிக்கைகள்
அரபுகள் அந்த மூட நம்பிக்கைகளை கொண்டாடினார்கள். ஆனா அந்த மூட நம்பிக்கைகள் இன்னைக்கும் சமுதாயத்துல காணப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, அல் ஃபஹ்ரு ஃபில் இஹ்சாப், பரம்பரையை சொல்லி பெருமை அடிப்பது. நீங்க பரம்பரையை சொல்லி பெருமை அடிக்கிறோம்ல, எங்க அத்தா யார் தெரியுமா, அவங்க அத்தா யார் தெரியுமா, அவங்க அத்தா யார் தெரியுமா, யாரா அவங்க எல்லாம் 100 கொலை செஞ்சவங்க, எதை வச்சு பெருமை அடிக்கிறாங்க பாருங்க. எங்க தாத்தா இருக்கிறவர் 1000 கொலை செஞ்சவர் என்று பெருமை அடிப்பார்கள். யார்? அரபுகள். இன்னைக்கு அதே பழக்கம் இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, அதே நேரத்தில் வத்தானு ஃபில் அன்சாப், அதாவது மூதாதையர்களை இழிவுபடுத்துதல். மூதாதையர்களை இழிவுபடுத்துவது கூட அம்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை குறை காணாதீர்கள், அவர்களை புறம் பேசாதீர்கள், அவர்களை மட்டம் தட்டி பேசாதீர்கள். ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் சென்று விட்டார்கள். அவங்களுடைய கபர் வாழ்க்கை நல்லா இருக்குதா மோசமா இருக்குதா யாருக்கும் தெரியாது. யாராவது கனவுல பார்த்திருக்கிறாங்களா, இறந்த இந்த ஆளு நரகத்துல இருக்கிறாரு, இவர் சொர்க்கத்துல இருக்கிறார் அப்படின்னு யாரும் யாரையும் கனவில் காட்டப்படவே மாட்டார்கள். அல்லாஹ் அந்த ரகசியத்தை மறைமுகமாக வைத்திருக்கிறார். அதனால மூதாதையர்களை குறை சொல்வதோ அரபுகளுடைய பழக்கம், அந்த பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா, அல் இஸ்திஸ்காவு பின்னுஜூம், நட்சத்திரங்களை கொண்டு மழையை வேண்டுதல். இந்த நட்சத்திரங்கள் இருக்குதா, இன்னைக்கு மழை பெய்யும். இந்த நட்சத்திரம் வந்ததுனால்தான் மழை பெய்ஞ்சு இருக்குது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தனால்தான் டாக்டர் ஆகி இருக்கிறான், இவன் ஆணிமாய் இருக்கிறான், இவன் திருடன் ஆகிட்டான். நட்சத்திரங்களை கொண்டு நேரங்களையோ நம்முடைய நிலைகளையோ நாம் கவனிப்பது கூட. ஆனா இந்த பழக்கம் இன்னைக்கும் இருக்கிறது. குழந்தைகள் பிறந்தவங்க என்ன நட்சத்திரம் என்ன நாளே அதையெல்லாம் காலண்டரை பார்த்து என்ன செய்வாங்கன்னா ஜோசியத்தை கொடுத்துருவாங்க. நாலாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒப்பாரி வைத்தல். வீட்டுல ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா உடனே ஒப்பாரி வைக்கிறது. அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் கெட்டி பிடித்துக் கொண்டு அழுவது, இந்த மாதிரி ஒப்பாரி வைப்பதும் அந்த மூட நம்பிக்கையும் இன்றைக்கு சமுதாயத்துல ஊறி போய் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒப்பாரி வைப்பவர் அவர் இறப்பதற்குள்ளால் தௌபா செய்யவில்லை என்றால் அவருக்கு மறுமை நாள் ஆகிரத்துல தாரினால் செய்யப்பட்ட ஆடை அவருக்கு அணியப்படும், அவருக்கு உடம்பெல்லாம் சொறி சிறந்தாக மாறிவிடும். மறுமை நாள் ஆகிரத்துல ஏசியும் உட்கார்ந்தாலேயே சொறி சிறந்த நம்மளால தாங்க முடியாது. சொரிய சொரிய சுகமாத்தான் இருக்கும், விட்ட பின்னால்தான் காந்தோம். ஆனா மறுமை நாள் ஆகிரத்துல அவரு சொறி சிறந்தோடு எப்படி நிற்பாரு, ஏசி நிற்பாரு. ஒரு மரம் கூட கிடையாது, சூரியன் 1 மைல் தூரத்திற்கு கொண்டு வரப்படும். அந்த நேரத்துல சொறி சிறந்தோடு ஒருத்தர் நிற்கிறாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. தாகம் ஒரு பக்கம், சொரிய வேண்டிய சூழ்நிலை, சொரிய முடியாது, ரணகலமாக இருக்கும். இதெல்லாம் இந்த தண்டனை யாருக்கு, யார் ஒப்பாரி வைத்தார்களோ அவர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சில மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு பகிரங்கமாக இந்த சமுதாயம் அதை அரங்கேற்றி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை எல்லாம் அறிந்து அவைகளை விற்றும் தவிர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.